மத்தேயு 26 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் இயேசுவை வெளிப்படையாக கைது செய்வதற்கு பதிலாக இரகசியமாக கைது செய்ய என் சதி செய்தார்கள். வசனம் 3-5. பதில்: இயேசு பிரபலமாக இருந்ததால், குறிப்பாக எருசலேமில் கூட்டமாக இருந்த பஸ்காவின் போது மக்களிடையே கலவரம் ஏற்படும் என்று அவர்கள் அஞ்சினர். விளக்கம்: அவர்களின் திட்டம் பாசாங்குத்தனத்தை பிரதிபலிக்கிறது. கொலை செய்ய சதி செய்யும் அதே வேளையில் மத ஒழுங்கை பாதுகாக்க அவர்கள் விரும்பினர். கடவுளுக்கு பயப்படுவதை விட மக்களின் எதிர்வினை அதிகமாக இருக்கும் என்ற மனித பயத்தை இது காட்டுகிறது. விலையுயர்ந்த வாசனை திரவியத்தால் அபிஷேகம் செய்த பெண் தன்னை அடக்கம் செய்வதற்கு தயாராக்குகிறாள் என்று இயேசு கூறினார். வசனம் 6-13. பதில்: இந்தச் செயல் மரணத்திற்கு முன் அவரது உடலை கௌரவிப்பதைக் குறிக்கிறது. இது அவரது சிலுவை மரணத்தையும் அடக்கத்தையும் முன்னறிவிக்கிறது. விளக்கம்: சீடர்கள் வீணாக இருப்பதைக் கண்டார்கள், ஆனால் இயேசு தீர்க்கதரிசன முக்கியத்துவத்தைக் கண்டார். மனிதர்கள் நிராகரிப்பதை கடவுள் பெரும்பாலும் மதிக்கிறார். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளுக்கு மட்டுமே இயேசுவைக் காட்டிக் கொடுக்க ஒப்புக்கொண்டார். வசனம் 14-16. பதில்: இது மேசியா மலிவாக மதிப்பிடப்படுவது பற்றிய பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனத்தை சகரியா 11:12-13 நிறைவேற்றியது. விளக்கம்: யூதாஸ் மற்றும் தலைவர்கள் இயேசுவை எவ்வளவு குறைவாக மதிப்பிட்டார்கள் என்பதைக் காட்டும் தொகை ஒரு அடிமையின் விலைக்கு சமம். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு ஏன் தம் சீடர்களுடன் பஸ்காவைக் கொண்டாடினார்? வசனம் 17-19. பதில்: எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் விடுவிக்கப்பட்டதை பஸ்கா நினைவுகூர்ந்தது. இயேசு தம்மை உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தினார். அதன் இரத்தம் நித்திய விடுதலையைக் கொண்டுவரும். விளக்கம்: இது யூத விருந்து கர்த்தருடைய இராப்போஜனத்தின் ஒற்றுமை அடித்தளமாக மாற்றியது. யூதாஸ் என்று இயேசு அறிந்திருந்தும் உங்களில் ஒருவன் என்னைக் காட்டிக் கொடுப்பான் என்று ஏன் கூறினார்? வசனம் 20-25. பதில்: பாவத்தை வெளிப்படுத்த யூதாஸ் மனந்திரும்ப ஒரு வாய்ப்பைக் கொடுத்து சீடர்களைத் தயார்படுத்துங்கள். விளக்கம்: இது தெய்வீக முன்னறிவையும் மனிதப் பொறுப்பையும் எடுத்துக்காட்டுகிறது. இயேசு தனது உடலாகவும் இரத்தமாகவும் ரொட்டியையும் திராட்சரசத்தையும் கொடுத்ததன் ஆழமான அர்த்தம் என்ன? வசனம் 26-28. பதில்: இது புதிய உடன்படிக்கையைக் குறிக்கிறது. அங்கு மன்னிப்பு விலங்கு பலிகளின் மூலம் அல்ல, அவருடைய பலியின் மூலம் வருகிறது. விளக்கம்: ஒற்றுமை என்பது வெறும் ஒரு சடங்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மீட்புப் பணியில் பங்கேற்பது. என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் உங்களுடன் புதிதாக இதை குடிக்கும் வரை நான் இனி இந்த திராட்சைக் கனியிலிருந்து குடிக்க மாட்டேன் என்று இயேசு கூறினார். வசனம் 29. பதில்: இது எதிர்கால பரலோக விருந்தை, மேசியானிய விருந்து குறிக்கிறது. விளக்கம்: அவரது துன்பம் தற்காலிகமானது, ஆனால் அவரை பின்பற்றுபவர்களுடன் நித்திய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. பேதுருவின் மறுப்பை அது நடப்பதற்கு முன்பே இயேசு முன்னறிவித்தார். வசனம் 31-35. பதில்: தனது சர்வ அறிவைக் காட்டவும், தோல்விக்குப் பிறகு பேதுருவை மீட்டெடுக்கவும். விளக்கம்: மனித பலம் பலவீனமானது, ஆனால் கடவுளின் கிருபை விழுபவர்களைக் கூட மீட்டெடுக்கிறது. இயேசு கெச்சமனையில் 3 முறை ஜெபித்தார், பாத்திரம் கடந்து செல்லும்படி கேட்டு, ஆனால் கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். வசனம் 36-44. பதில்: அது அவருடைய உண்மையான மனிதப் போராட்டத்தையும் கடவுளின் மீட்புத் திட்டத்திற்கு கீழ்ப்படுதலையும் வெளிப்படுத்தியது. விளக்கம்: பாத்திரம் பாவத்திற்கு எதிரான கடவுளின் கோபத்தை குறிக்கிறது. இயேசு தப்பிப்பதற்கு பதிலாக கீழ்ப்படுதலைத் தேர்ந்தெடுத்தார். இயேசுவின் ஜெபத்தின் போது சீடர்கள் தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வசனம் 40-43. பதில்: அவர்களின் ஆவி விருப்பமாக இருந்தது, ஆனால் அவர்களின் மாம்சம் பலவீனமாக இருந்தது. விளக்கம்: தெய்வீக பலம் இல்லாமல் உண்மையாக இருக்க மனித இயலாமையை குறிக்கிறது. யூதாஸ் ஏன் இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தார்? வசனம் 47-50. பதில்: ஒரு முத்தம் நட்பின் வாழ்த்து, துரோகத்தை மிகவும் வேதனையாகவும் பாசாங்குத்தனமாகவும் ஆக்கியது. விளக்கம்: அது தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றியது. சங்கீதம் 41:9 மற்றும் பாவம் எவ்வாறு பொய்யான பாசத்தில் மாறுவேடமிடுகிறது என்பதைக் காட்டுகிறது. வேலைக்காரனின் காதை வெட்டிய பிறகு இயேசு பேதுருவிடம் தனது வாளைக் கீழே போடச் சொன்னது ஏன்?
வசனம் 51-54. பதில்: ஏனெனில் இயேசுவின் பணி மனித ஆயுதங்களுடன் போரிடுவது அல்ல, மாறாக கடவுளின் இரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதாகும். விளக்கம்: அவர் தேவதூதர்களை அழைத்திருக்கலாம், ஆனால் தியாகத்தின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். எல்லா சீடர்களும் ஏன் இயேசுவை விட்டு ஓடிப்போனார்கள்? வசனம் 56. பதில்: துன்புறுத்தலுக்கு பயந்து ஆன்மீக பலம் இல்லாதது. விளக்கம்: இது தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுகிறது. சகரியா 13:7 மற்றும் தெய்வீக உண்மையுடன் ஒப்பிடும்போது மனித உண்மையின் பலவீனத்தைக் காட்டுகிறது. இயேசுதான் கடவுளின் குமாரன் என்று சொன்னபோது பிரதான ஆசாரியன் ஏன் தனது ஆடைகளை கிழித்துக் கொண்டார்? வசனம் 63-65. பதில்: யூத சட்டத்தில் தெய்வீகம் மரண தண்டனைக்குரியது என்று கூறியதால் அதை அவர் தெய்வ நிந்தனை என்று கருதினார். விளக்கம்: முரண்பாடாக, பாதிரியார்தான் காத்திருந்த மேசியாவை நிராகரித்தார். விசுவாசத்தை உறுதியளித்த பிறகும் பேதுரு ஏன் இயேசுவை 3 முறை மறுத்தார்? வசனம் 69-75. பதில்: மரண பயம் மற்றும் அழுத்தத்தின் கீழ் பலவீனம். விளக்கம்: பேதுருவின் தோல்வி பெருமை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது, ஆனால் மனந்திரும்புதல் மறுசீரமைப்பை கொண்டு வருகிறது என்பதை கற்பிக்கிறது. பேதுரு மறுதலித்த பிறகு சேவல் கூவுவதன் முக்கியத்துவம் என்ன? வசனம் 74-75. பதில்: அது இயேசுவின் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றியது மற்றும் பேதுருவை அவரது பாவத்திற்கு எழுப்பியது. விளக்கம்: கடவுள் நினைவூட்டல்கள் நம்மை அழிவுக்கு அல்ல, மனந்திரும்புதலுக்கு கொண்டுவர அனுமதிக்கிறார். மத்தேயு 26 இன் சுருக்கம். மத்தேயு 26 இரட்சிப்பு வரலாற்றின் திருப்புமுனையை வெளிப்படுத்துகிறது. இது இயேசுவுக்கு எதிரான சதி, அவரை அடக்கம் செய்ய தயார்படுத்திய அபிஷேகம், யூதாசின் துரோகம் மற்றும் கர்த்தருடைய இராப்போஜனத்தை நிறுவுதல் ஆகியவற்றுடன் தொடங்குகிறது. கெத்செமனேயில் இயேசு தனது மனிதநேயத்தையும் கீழ்ப்படிதலையும் காட்டுகிறார். அவர் ஒரு முத்தத்தால் காட்டிக் கொடுக்கப்படுகிறார், நண்பர்களால் கைவிடப்படுகிறார், பொய்யாக குற்றம் சாட்டப்படுகிறார், பேதுருவால் மறுக்கப்படுகிறார். இவை அனைத்தின் மூலமும் அவரது தெய்வீகப் பணி வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்டபடி சரியாக வெளிப்படுகிறது. இந்த அத்தியாயம் துரோகம், பலவீனம் மற்றும் மனித தோல்வியை எடுத்துக் காட்டுகிறது, ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதகுலத்தின் மீட்பிற்காக சிலுவையை விருப்பத்துடன் தேர்ந்தெடுத்த இயேசுவின் உண்மைத்தன்மை மற்றும் கீழ்ப்படிதல்.